வணக்கம், நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் அஜய் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன். இது அன்மதி பாட்காஸ்ட். அயோத்தி அப்படிங்கிற படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியான, நீங்கள் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு போய் பாருங்க. என்னோடய நண்பர்கள்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து அதை சஜஸ்ட் பண்ணாங்க, போய் இந்த படத்தை பாருங்கடா அப்படின்னு சொல்லி. நான் வந்து என்னடா அந்த மாதிரி பெருசாக இருந்ததுக்கு போது அயோத்திங்கிற படம் நம்மளோட சசிகுமார் நடித்ததுக்கு படம் ஒரு சென்டிமெண்ட்டாக தான்டா இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் அந்த படம் எனக்கு முடியும் போது அந்த டேரக்டருக்கு எனக்கு வந்து என்ன மனுஷன் நீ அது எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியல. நான் அது பார்க்கல, எழுதுனது யாது டேரக்ஷன் பேச நான் பார்க்கலான்னா எனக்கு அது பார்க்கணுங்க மைண்ட் செட் இல்லைங்க. எனக்கு அந்த படம் நமக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குல்ல, அது வந்து அது சொல்லல் அடங்காத ஒரு விஷயம். ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு படம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு கதைக்களத்தை பேசுது, ஒரு கதையை பேசுது, ஒரு எமோஷன்ஸை பேசுது. அதெல்லாம் தாண்டி இந்த காலகட்டத்துக்கு அது வந்து சரியாக பொருந்தி நிற்கணும் இல்லையா? அதை வந்து ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாங்க இந்த படத்தில். ஐயோ, எனக்கு வந்து என்னால் வந்து அது 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 இது மாதிரி ஒரு காவியமாக அது எனக்கு பட்டுச்சு. எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியலை. ஆக்சுவலாக அந்த படம் என்ன அப்படின்னா, அதாவது வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு ராமேஸ்வரத்துக்கு ஒரு குடும்பம் வந்து ராமேஸ்வரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வரக்கூடிய குடும்பத்துக்கு வந்து ஒரு விபத்து நடக்குது, சரியா? அந்த விபத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு, அந்த விபத்து எப்படி நடந்துச்சு, அந்த விபத்துக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இந்த படத்துலையே. அது நான் இதுக்கு மேலே சொன்னேன்னா அது படத்தோட ஸ்பாயில் ஆகிடும். அதனால் தயவு செஞ்சு போய் படத்தை பாருங்கள். இந்த படத்துலையே ஒரு இடத்துல வந்துட்டு ஓஷோ வந்து எழுதின ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அது ரொம்ப ரொம்ப அழகாக காமிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப அழகாக என் கண்ணில் பட்டுச்சு. என்னென்னா, ரொம்ப இன்டென்ஷனலாக காமிச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு தண்டனைகளோ அல்லது பிரதிபலன்களோ, எனக்கு எக்ஸாக்ட் வேர்டிங்ஸ் ஞாபகங்களோ அது சொல்கிறேன், பிரதிபலன்களோ இல்லை. அது எல்லாமே அந்த செயலுக்குள்ளே தான் இருக்குது. இப்போது நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா, அந்த செயலுக்கான நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அது வெளியிருந்து எங்கேயும் அது போகிறது இல்லை. ஏன்னா அந்த செயலுக்குள்ளேயே தான் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி நடக்கும். அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளாக இருந்தாலும் அதுக்கான தண்டனையும் அந்த செயலுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்படின்னு ஓஷோ சொன்னதாக வந்து ஒரு இது இருக்கும். அது நான் கன்ஃபார்ம் பண்ணல, ஓஷோ தான் சொன்னதானே. பட் இது எப்படி அப்படின்னா, ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக பட்டது வந்து ஒரு ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து ஒருத்தர் வந்து தவறிடுவாங்க. அந்த தவறிங்க வந்து அதோட எமோஷனை காமிச்சதுக்குள்ள ரொம்ப அழகாக ஆரம்பிக்கும் படம். வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு அன்போட இதில் ஆரம்பித்து அன்போடையே முடியும். அது ரொம்ப இயல்பாக எங்களோட வாழ்வியலை பேசுச்சு ஸ்டார்டிங்கில். அப்படி அது லிட்ரலி ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயங்க. எனக்கு என்னால் வந்து என்னுடைய வார்த்தைகள் வந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழில் வந்து எனக்கு இதுக்கான வார்த்தைகளை எனக்கு தெரியல. எனக்கு தமிழ் தெரியல இந்த வார்த்தைகள். சீரியஸாக ரொம்ப ரொம்ப பயங்கரமான படங்க, கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்டு இதில் இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சதுக்கு, இங்கே எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும், ஆரம்பித்த விதமாக இருக்கட்டும், அதை முடித்த விதமாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அதில் ஒரு வார்த்தையில் வந்து இன்றைக்கி தேவையான ஒரு அவசியலை பேசிட்டாங்க. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு பேர் என்னென்னா, உங்களோட பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவர் ஒரு பேர் சொல்கிறாரு. அந்த பேர் வந்து பேசுது கோடி 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 கதைகள். இந்த ஒரு சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான ஒரு சீன். அந்த ஒரு சீனுக்காகவே அந்த படத்தை நாங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். ஆனால் அந்த ஒரு சீனுக்காக மட்டும் இல்லை, ஓவராலாக படமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. எந்த இடத்துலையுமே வந்து முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது. ஆனால் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு விஷயம் நடக்குது, ஒரு இவ்வளோ ஃபார்மாலிட்டி இருக்குது. நம்ம எளிமையாக கடந்து போகக்கூடிய நம்ம வாழ்க்கையில் சடனாக இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி கையாளுறது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா? அதில் ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை வந்து கையாண்டுருக்காங்க. அதை ரொம்ப ரொம்ப ஆழமாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது ரொம்ப இயல்பாகவும் பதிவு பண்ணாங்க. நாங்கள் அதை வந்து பதிவு பண்ண போதும் அப்படிங்கிற நோக்கெலாம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை, ஒரு வாழ்க்கையில் அதை இயல்பாக காமிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சாங் ஒன்று, அதுவுமே எனக்கு ரொம்ப நல்லா, அது தனியாக ஒரு கதை பேசுது. அந்த படத்துக்குள்ளே பல கதைகள் பேசக்கூடிய அந்த விதம் இருக்குல்ல, மனிதர்களாக பாருங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினைகளும் இல்லாமல் பாருங்க அப்படிங்கிறத இப்போ எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு புரியும். அதுதான் அந்த படத்தில் வந்து ரொம்ப ஆழமான விஷயம். அந்த ஒரு பாட்டு வந்து சூப்பரானவங்க. அந்த பாட்டு சொல்லிடுச்சிங்க, மொத்த கதையும் சொல்லிடுச்சிங்க. சூப்பரான ஒரு படம், தயவு செஞ்சு போய் பாருங்க. அண்டு எனக்கு வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான். பாய். நாளைக்கு ஒரு நல்ல எபிசோடில் சந்திப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.